அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் உங்கள் மரங்களின் நண்பர்கள் சார்பாக குமிழியத்துலேருந்து இங்கே வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்னா, இங்கே வங்காரத்தில் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்குது. ஒரு 800 ஹெக்டேரில் இருக்குது. இங்கே வந்து எப்படின்னா, இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் வந்து ஒரு எக்கோசிஸ்டத்துக்கு வந்து முக்கியமாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது எந்த ஒரு புதர் செடியோ மரத்தையோ எதையுமே வெட்டக்கூடாது. இது வந்து ஒரு கிளைமேட்டை வந்து ஒரு உருவாக்குறதுக்காக உருவாக்கப்பட்டது. இதில் வந்து நம்ம மக்கள் என்ன பண்ணுறோன்னா, தேவையில்லாத பிளாஸ்டிக் பொருட்கள், மது அருந்துவர் வந்து அதை அப்படியே பாட்டில், அதை வந்து பாலித்தீன் கப்பு இதெல்லாம் போட்டு போயிடுறாங்க. இதை வந்து மக்கள் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக பள்ளி மாணவர்களும் தமிழ்நாடு வனத்துறை சார்பாகவும் மற்றும் நம்ம மரங்களின் நண்பர்கள் இங்கே நல்ல நாயகபுரத்திலிருந்து இளைஞர்கள் வாலண்டியர்ஸ் வந்திருக்காங்க. இந்த தூய்மை பணி இன்றைக்கி நாங்கள் செய்ய இருக்கோம். இந்த மாதிரி மக்கள் வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு பிளாஸ்டிக் பொருளையோ குப்பையோ வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் போடக்கூடாது. இந்த ஆச்சா மரம் எல்லாமே இங்கே ஆக்சுவலாக ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்காங்க. போட்டு இதை வந்து மரம் மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ரப்புன்னு சொல்லுவாங்க, புதர் செடி, இந்த நம்ம விளக்காமன்னு சொல்லுவாங்க, துடைப்போம், அதுக்கான அந்த தாவரம், இது எல்லாமே இங்கே இருக்குது. இது இல்லாமல் இங்கே இந்த மல்ச்சிங்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், இந்த மரத்தோட இலைகள்லாம் ஃபுல்லாக கொட்டி வந்து இந்த இடத்த பூரா மறைச்சிருக்கு. இது வந்து இந்த காடுகளுக்கு இதுவே உரமாக மாறுது. ப்ளஸ் வந்து பல்லுயிர் சூழலை உருவாக்குறதுக்கு இது பயன்படுது. நீங்களும் இந்த மாதிரி ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் வந்து எந்த ஒரு குப்பையும் போடாமல் மரங்களையும் பாதுகாக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கும் மரங்களின் நண்பர்கள் அமைப்பு குமிழியம்.